இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தை ஜபத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போம். ஒரு நிமிடம் அமைதியோடு கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து சிந்திக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வழியாயும் பார்க்க எங்கள் கண்களை திறந்துள்ளோம். இப்பொழுதுமாய் நாங்கள் பாடப்போகிற பாடல்களை கர்த்தர் எனக்கு ஆசித்து தருவீராக. நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பி துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஆட்சேபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். சரியாக 6:45 மணிக்கு நம்மளுடைய கரங்களிலே கொடுத்து விடுவோம். இன்றைக்கி கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு கர்நாடக இசை பாடலை பாடும்படியாய் நான் அன்போடு பாடுவார்கள். நல்ல பாடல்கள் நமக்கு பாடி உற்சாகப்படுத்துவார்கள். கொயர் நண்பர்கள், நீங்கள் ஒரு பாடல் மாத்திரம் பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பாடிய பிறகு ஜோசப் அவர்கள் ஒரு கன்னட பாடலை பாடுவார்கள். பாடிய பிறகு நாம் ஆண்டுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது எல்லோருமே சேர்ந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம்.
ಮನ ಕರಗಿದೆ. ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ತ್ಯಾಗಕ್ಕೆ ಈ ಜೀವ ತಲೆಬಾಗಿದೆ. ಕಲ್ವಾರಿಯ ಪ್ರೀತಿಯ ಕಲ್ವಾರಿಯ ಪ್ರೀತಿಯ ನೆನೆದಾಗ ಮನ ಕರಗಿದೆ. ಓ ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ತ್ಯಾಗಕ್ಕೆ ಈ ಜೀವ ತಲೆಬಾಗಿದೆ. ಘೋರ 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 ಆ ಶಿಲ್ಬೆಯ ಮರಣ ಘೋರ. ಬಾರ 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 ನನ್ನ ಹೃದಯದಿ ಬಾರ. ಘೋರ 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 ಆ ಶಿಲ್ಬೆಯ ಮರಣ ಘೋರ. ಬಾರ 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 ನನ್ನ ಹೃದಯದಿ ಬಾರ. ಕಲ್ವಾರಿಯ ಪ್ರೀತಿಯ ಓ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಈ ಪ್ರೀತಿ ಅರಿಯೇ. ಈ ಲೋಕದ ಪಾಪವ ಹೊತ್ತ ಗುರಿಯೇ. ಓ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಈ ಪ್ರೀತಿ ಅರಿಯೇ. ಈ ಲೋಕದ ಪಾಪವ ಹೊತ್ತ ಗುರಿಯೇ. ನಾ ಪಡೆದ ಶಾಪ ನೀವತ್ತು ನಡೆದೆ. ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣವ ಸವಿದೆ. ನಾ ಪಡೆದ ಶಾಪ ನೀವತ್ತು ನಡೆದೆ. ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣವ ಸವಿದೆ. ಓ ದೇವನೇ ನನ್ನಲ್ಲೇಕೆ ಇಂಥ ಪ್ರೀತಿ. ಘೋರ 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 ಆ ಶಿಲುಬೆಯ ಮರಣ ಘೋರ. ಬಾರ 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 ನನ್ನ ಹೃದಯದಿ ಬಾರ. ಘೋರ 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 ಆ ಶಿಲುಬೆಯ ಮರಣ ಘೋರ. ಬಾರ 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 ನನ್ನ ಹೃದಯದಿ ಬಾರ. ಕಲ್ವಾರಿಯ ಪ್ರೀತಿಯ ಓ ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಕೈಗೊಂಬೆ ನಾನು. ನಿನ್ನ ಶ್ವಾಸದಿ ಜೀವಿಸೋ ಜೇಡಿ ಮಣ್ಣು. ಓ ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಕೈಗೊಂಬೆ ನಾನು. ನಿನ್ನ ಶ್ವಾಸದಿ ಜೀವಿಸೋ ಜೇಡಿ ಮಣ್ಣು. ನನ್ನ ಅಪರಾಧಕ್ಕೆ ನೀ ರಕ್ತ ಸುರಿಸಿದೆ. ಕಲ್ವಾರಿಯಲ್ಲಿ ರಕ್ಷೆಯ ಸವಿದೆ. ನನ್ನ ಅಪರಾಧಕ್ಕೆ ನೀ ರಕ್ತ ಸುರಿಸಿದೆ. ಕಲ್ವಾರಿಯಲ್ಲಿ ಶಿಕ್ಷೆಯ ಸವಿದೆ. ಓ ದೇವನೇ ನಿನ್ನ ಈ ತ್ಯಾಗಕ್ಕೆ ಭ್ರಮಿಸಿ ಹೋದೆ. ಘೋರ 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 ಆ ಶಿಲುಬೆಯ ಮರಣ ಘೋರ. ಬಾರ 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 ನನ್ನ ಹೃದಯದಿ ಬಾರ. ಘೋರ 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 ಆ ಶಿಲುಬೆಯ ಮರಣ ಘೋರ. ಬಾರ 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 ನನ್ನ ಹೃದಯದಿ ಬಾರ. ಕಲ್ವಾರಿಯ ಪ್ರೀತಿಯ ನೆನೆದಾಗ ಮನ ಕರಗಿದೆ. ಓ ಏಸಯ್ಯ ನಿನ್ನ ತ್ಯಾಗಕ್ಕೆ
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அன்புக்குரியுள்ளே இந்த இரண்டாவது நாள் சிறப்பு நற்செய்தி கூட்டத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட நான் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இரண்டாவது நாள் கூட்டத்திலும் நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பாடல் வழியாக சொல்லும்படியாய் வந்திருக்கிறதான அக்கா அவர்களையும் கூட நான் உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு கூட நான் வாழ்த்தி அவர்களை வரவேற்கின்றேன். அவரோடு கூட அவருடைய பேர பிள்ளையுடைய மகள் அவரோடு சேர்ந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய அன்பு சகோதரரும் பாசத்துக்குரிய நண்பருமான ஆருணை அவர்களோடு கூட இணைந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள் நம்மோடு கூட இன்றைக்கு தப்லா வாசிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவரையும் கூட நான் வரவேற்கின்றேன். எல்லாரும் ஒரு விஷயம் அவர்களை கைகளை தட்டி நாம் உற்சாகத்தோடு கூட வரவேற்போம். இன்றைக்கு நாம் ஏற்கனவே நேற்று பாடியது போல் நமக்கு தெரிந்த பாடல்களை அவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து ஒரு சிலர் பாடலும் பாடி நம்ம உற்சாகப்படுத்தி அதற்கு பிறகு நாம் அவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். அக்கா அவர் நமக்கு செய்தி கொடுக்க இருக்கின்றார்கள். நாளைக்கு காலையில் 8:30 மணி நேரம் நம்மளுக்குள்ள பேசுவாங்க. நாளை குருத்தோலை பவனி உண்டு. நேரத்தோடு கூட ஆரம்பித்து நான் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை ஆராதனைக்கு சிறப்பாக அமைந்திருக்கும். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக இன்றைக்கி அக்கா ஒரு நல்ல பாடலை நமக்கு பாடுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு இந்த நாளிலே நேரடியாய் நான் இந்த ஆராதனையை
அவருடைய கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஹalleluya ஹalleluya சத்தம் ஹalleluya ஹalleluya. நான் கேட்டுட்டே இருப்பேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹalleluya உற்சாகத்துடன் ஹalleluya. ஆமென். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷமா இருந்தால் தான் ஆண்டவரோட அவரோட அன்பையும் அவரோட பிரசன்னத்தையும் நம்ம ருசிக்க முடியும். ஆமென். இந்த மாலை வேளையில நீங்க எந்த நோக்கத்தோட ஆண்டவர் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை இந்த மாலை வேளையில நிறைவேற்றுவார். ஆமென். நம்புறவங்க சத்தம் ஹalleluya ஹalleluya. எல்லாம் தெரிந்த பாடலை பாட போறோம். உற்சாகத்துடன் கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து எங்களோட கூட பாருங்க. அவர் கிருபை
அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இதற்கிணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா நீனே அதினாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை
சொல்லுங்கப்பா. கண்ணோக்கி பாரும் தேவா எங்க நிலைமை என் நிலைமையை மாற்றும் தேவா இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல பேசும் தெய்வம் நீ என் குடும்ப வைத்தியர் நீ ஏற்ற நல்ல ஔஷதம் நீ என் குடும்ப வைத்தியர் நீ நீங்க மாத்திரமே ஏசப்பா எங்களை சுகப்படுத்த முடியும். ஏற்ற நல்ல ஔஷதம் நீ எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமம் இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல பேசும் தெய்வம் நீ நீர் பேசுகிற தேவன் ராஜா. நாங்க உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நாங்க வணங்குறோம். ஏதோ கல்லோ மரமோ பேசாத ஒரு உருவத்தை பார்த்து எங்க கஷ்டத்தையோ எங்க துக்கத்தையோ எங்க தேவையோ நாங்க சொல்றது இல்லப்பா. இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் எல் ஷடாய், இம்மானுவேல், எல்ரோய், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா நிஸ்ஸி, யாவே ப்ரொஃபேகா. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என் மேல இறங்குங்கன்னு சொல்லுங்க. Holy Spirit fall afresh on us. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும் கர்த்தாவே. இன்னைக்கு நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, எங்கள் மேல் நீர் மழையாக பொழிவீராக, நீர் நெருப்பாக வருவீராக, காற்றாக வருவீராக, அன்பாக வருவீராக. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரே என் மேல இறங்குங்கன்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அவரை நோக்கி கூப்பிட யாரும் வெட்கப்படுதவே அவர் விட்டதே இல்லம்மா. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்க பார்க்கிறோம். நீர் பேசுகிற தேவன், எனக்காய் நீர் பேசும் ராஜா, எனக்காய் நீர் யுத்தம் பண்ணும். எங்களுக்கு ஒரு தடவை கண்ணோக்கி பாருங்க ராஜா. எங்க பாவங்க, எங்க குற்றங்க, எங்க குறைகள், நாங்க உங்களை எதையாவது நாங்க உங்களை நோகடிச்சிருந்தா எங்களை மன்னிங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க. இந்த பரிசுத்தமான ஒரு வாரத்துக்குள்ள நாங்க நுழைய போறோம். இது இந்த வாரம் மட்டும் பரிசுத்தம் இல்லாம நாங்க மண்ணுக்கு போற வரைக்கும் பரிசுத்த தேவனை வஞ்சிக்க, பரிசுத்த தேவனோடு வாழ, பரிசுத்தமா ஜீவிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, இங்க இருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உங்க அன்பால நீங்க நிரப்பிவீராக. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்துல. அவரோட மகிமை உண்மையாலே உணர்றவங்களை இப்ப நீங்க உணர முடியும். இயேசுவே, Lord, I want to feel you this moment ன்னு கேக்குறவங்க, நான் உங்களை உணர்ந்த இயேசப்பான்னு கேக்குறவங்க இப்போ உங்களால உணர முடியும். ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக ஆசீர்வாதம்
உன்னை தேடி வந்து கொண்டு இருக்குதப்பா. உன்னை தேடி வந்து கொடுக்கிறது அம்மா. எந்த துக்கத்தோட கவலையோட பாரத்தோட இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறியோ, வெளி உலகத்துக்கு சிரிச்சுக்கிட்டு உள்ள அழுதுகிட்டு உன் துக்கத்தை உன்னு கூடயே வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட இறக்கி வைங்கம்மா, என்கிட்ட இறக்கி வைங்க, நான் உன்னை காண்கிறேன். இயேசுவே, எங்களை காண்கிற தெய்வமே, எங்கள் மேல் நீர் இறங்குவீராக. ஓ ஷரரபயந்தரமாஷி ஓ ரமாஷயா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, எங்கள் மேல் மழையாக பொழியும் ஆவியே. சேர்ந்து சொல்வோமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, எங்கள் மேல் மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. எங்கள் மேல் மழையாக பொழியும் ஆவியே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே. சேர்ந்து சொல்வோமா? வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்தம் ஆனந்த தைலமே. கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மேல் மழையாக பொழியும் ஆவியே, என் மேல் மழையாக பொழியும் ஆவியே. கரங்களை தட்டிய ஆவியானவருக்கு எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா கீர்த்தி, எல்லா மாட்சிமை என் ஆண்டவரும் ரட்சகரும் எங்கள் ஏக சக்கராதிபதியாக எங்கள் இயேசுவே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த மீனியான வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க அபிஷேகத்தால நிரப்பினீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க வசனத்தின்படி உங்க நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நீங்க தருவீங்கன்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. இந்த மாலை வேளையில் இங்க இருக்க ஒருத்தரும் உங்க நாமத்தினால எதெல்லாம் கேட்கிறாங்களோ இன்றைக்கே நீர் தருவீராக. இன்றைக்கே அவங்க உங்களோட பவரை மேனிஃபெஸ்ட் பண்ணி இன்னைக்கே ஏசப்பா நீர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், எவ்வளவு சகல இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் என்று அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க ராஜா. ப்ரூவ் that you are the true living God. ஆண்டவர், எல்லா துதி உமக்கு, கனம் உமக்கு. மகளை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க, எங்களோட கூட இருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த 2வது நாள் மாலை வேளையிலே கூட உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்ததான மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக என்னுடைய முதற்க நன்றியை என் தேவனுக்கு நான் செலுத்திக் கொள்கிறேன். அருமையான போதகர் ஐயாவுக்கும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கீங்க? நன்றி.
கர்த்தருக்கு நன்றி. உண்மையாகவே இந்த நாளில் ஆண்டவர் பிரத்யேகமாய் விசேஷமாய் நம் சரீரத்தில் இருக்க கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். இந்த நாளில் சரீர பிரகாரமாய் இருக்கின்ற எல்லா வியாதிகளையும் வேதனைகளையும் சிலுவை மரத்திலே இயேசு சுமந்து கொண்டார். அவர் சுமந்து கொண்டதை நம்ம சுமந்து கொள்ளணும்னு அவசியமே கிடையாது. ஆகையினால இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அதற்கு முன்னால் தபலிஸ்ட் வந்திருக்கிறாரு, அருமையான தம்பி, நல்லா வாசிக்கக்கூடியவர். ஆகையினால என்ன பண்ணுற யாரும் இல்லை என்று நான் எழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. தெரிஞ்சவங்க கைகளை தட்டி பாடலாம். நிச்சயமாய் அற்புதம் உண்டு. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா.
நம் பட்சத்திலே ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த பாடலை ஜபத்தோடு கூட கேட்கணும். உள்ளமெல்லாம் நான் பாவிதானே, இறங்கிடும் ஏசையா, ஆனால் கண்ணீர் சிந்தி கலங்கிடும் பாவி, கருணையாய் பாரும் ஐயா, என் கண்ணீர் துடையும் ஐயா. ஆமேன். எத்தனை பாவம் என்னில் தானே, எப்படி சொல்வேனே, நீ அத்தனை அறிந்தும் அடியேனில் தயைதான் புரிந்தீரே ஏசையா, தயைதான் புரிந்தீரே. எத்தனை பாவம் என்னில் தானே, எப்படி சொல்வேனே, நீ அத்தனை அறிந்தும் அடியேனில் தயைதான் புரிந்தீரே ஏசையா, தயைதான் புரிந்தீரே. உள்ளமெல்லாம் நான் பாவிதானே, இறங்கிடும் ஏசையா, உள்ளமெல்லாம் நான் பாவிதானே, இறங்கிடும் ஏசையா, நான் கண்ணீர் சிந்தி கலங்கிடும் பாவி, கண்ணீர் சிந்தி கலங்கிடும் பாவி, கருணையாய் பாரும் ஐயா, எந்தன் கண்ணீர் தீரும் ஐயா. எத்தனை பாவம் என்னில் தானே, எப்படி சொல்வேனே, நீ அத்தனை அறிந்தும் அடியேனில் தயைதான் புரிந்தீரே ஏசையா, தயைதான் புரிந்தீரே. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க தம்முடைய பிள்ளைகள் இங்கு வரவில்லை. ஆவியானவர் நீர் பேசும். அடியால் பேசும்பொழுது கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை தேவரீர் திறந்தருளும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும். ஆவியானவரே நீர் இடைபடும். எல்லா மகிமையும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுத்துக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசும்படியாக எடுத்துக்கொண்ட என்னுடைய செய்தியின் தலைப்பு, இது இந்த லெந்து காலம் மீட்புக்கான காலம். மீட்புக்கான காலம். சரியான நாட்கள் இந்த நாட்கள். ஒரு மனுஷனை மீட்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் எல்லாம் சொல்லலாம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்.
ஆனால் மீட்புன்றது எல்லாமே முற்றிலுமா வந்துடாது. ஒரு சிலது நம்மளுக்குள்ள மறுபடியும் மீட்கப்பட வேண்டிய தருணங்கள் உண்டு, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட தருணம் தான் இந்த லெந்து காலம். இதை கர்த்தர் நமக்கு தயவாய் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 58:1-4 வசனங்கள். மீட்புக்கான காலம், a time of redemption. அதாவது இந்த வசனங்களை பார்ப்போம். திருச்சபை என்றது புனிதர்களின் அரங்கம் அல்ல, பாவிகளின் புகலிடம் திருச்சபை. மனமாற்றத்திற்கான ஒரு இடம், மருந்தாக, ஆன்மீக விருந்தாக லெந்து காலம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். ஆலயத்தில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்கிறோம். அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு திருவிருந்திலே பங்கு கொண்டு இது மட்டுமே மனமாற்றம் என்று நம்ம நினைக்க கூடாது. இது மட்டும் போதும் என்று சொல்லி ஆண்டவரின் சீடராக மாறும்படியாய், அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்னும் ஒரு விசை நாம் கடந்து வர வேண்டும். எப்பவுமே நம்ம ஆண்டவரே இன்னும் ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேருகிறேன், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய பரிசுத்தவாட்டி, நான் பெரிய பரிசுத்தவான் அப்படி என்று சொல்லாதபடிக்கு இன்னும் ஒரு விசை நான் உண்மை கிட்டி சேர்றேன், உண்மை நெருங்குறேன் அப்படின்றோம். பார்த்தீங்களா? ஐயோ என் பிள்ளைங்க இன்னும் என் பக்கத்தில் வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நினைப்பார். இந்த ஏசாயா 58:1-4 சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. வசனத்தை படிக்கும் பொழுது கவனமாக கேட்கணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். கர்த்தர் சொல்றார், நீ மாத்திரம் படிச்சிடாத, நீ மாத்திரம் எல்லாத்தையும் படிச்சுட்டு கம்முன்னு இருக்காத. ஆனால் நீ என்ன செய், உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனங்களுக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை கிட்டி சேர விரும்புகிறாங்க. அவங்க சொல்றாங்க என்னன்னு 3ஆம் வசனம், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். எவ்வளோ அழகாக இருக்கு வசனம் இல்லை? இந்த நாட்களில் உபவாசம் எடுக்கிறோம். அந்த உபவாசம் எடுக்கிறது சும்மா இல்லை, உபவாசத்தை உண்மையாக பண்ணணும். அது கர்த்தருக்கென்று பண்ணணும், முகவாட்டல் அல்ல, இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தி அல்ல, மற்றவங்களுக்கு சொல்லிட்டு செய்யறது உபவாசம் கிடையாது. டைம் 12 மணி ஆனவொடனே அப்படியே சாப்பாட்டை கொட்டின்னு சாப்பிட்றது உபவாசம் அல்ல. தலையில் எண்ணெயை பூசி முகவாட்டலாக இல்லாதபடிக்கு யாருக்கும் தெரியக்கூடாது நாம் செய்கிற உபவாசம். இதுதான் உபவாசம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். அவனை குத்திடும் ஆண்டவரே, இவனை குத்திடும் ஆண்டவரே, இவனை கொலை பண்ணும், அவனை கொலை பண்ணும், இந்த குடும்பம் வாழக்கூடாது, அந்த குடும்பம் வாழக்கூடாது, இந்த எதிரி சாகரம் இல்லை. நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ அழகான வசனம் இந்த ஏசாயா 58. எனக்கு பிரியமானவர்களே, உண்மையாகவே இதை கூட்டிட்டு வச்சுக்கணும் இப்படிப்பட்ட வசனங்களை. போகட்டும், இன்றைக்கு இந்த மீட்புக்கான காலம், இதற்கு ஒரு மனுஷனை குறித்து பேசும்படியாய் வேதத்தில் இருந்து என்னை கவர்ந்த அட்ராக்ட் பண்ணின ஒரு மனுஷன்,
அந்த மனுஷனை குறித்து பேசும்படியாக விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை குறித்து வச்சிங்க. அதற்கு கீழ்பாகத்தில் 14 வரலுமே குறித்து வச்சிங்க. யோவான் 5:1-14 வசனம். இதில் விசேஷமாய் 14ஆம் வசனம் அழகான வசனம், வாசிங்க. ஆ ஆ ஆ ம் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த யோவான் 5:14 ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதிக கேடு வரும், அதிக கேடு வரும். இது இந்த மனுஷனுக்கு மட்டுமல்ல, இந்த ஆள் மட்டும், இந்த மனுஷனுக்கு மட்டுமல்ல, இங்க உட்கார்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்றார், அதிக கேடொன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். அதாவது எருசலேமில் நடந்த ஒரு சம்பவம். இங்கு பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம், இந்த குளத்தின் அருகிலேயே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், பலதரப்பட்ட வியாதிக்காரர்கள் அநேகர் அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். எதற்கு தெரியுங்களா? அந்த குளம் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்து அந்த குளம் கலக்கப்படும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி காத்து கொண்டிருக்கும் வேளையிலே சில சமயத்திலே தேவதூதன் வந்து என்ன செய்வானா, அந்த குளத்தை கலக்குவான். அப்ப முந்தி கட்டின்னு முதலாவது எந்த மனுஷன் போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்களுக்கு வியாதி சுகமாயிடும். அந்த பெதஸ்தானாலே குணமாக்கும் ஒரு குளம். இஸ்ரவேலுக்கு போனா அந்த குளத்தை நீங்க பார்க்கலாம். நான்லாம் போனப்போ அந்த குளத்து கீழே இறங்கவே முடியலங்க, கால் வலிக்கும், கீழே இறங்க முடியாது. ஆனால் ட்ரையா இருக்கு. நான் என்ன செஞ்ச, தண்ணியே கிடையாது. அங்க இருக்க சைடில் இருக்க செடியெல்லாம் பிச்சுக்கினேன், அதெல்லாம் எடுத்து என் பேக்குள்ள போட்டுக்கினேன். ஊரில் வந்து அது காஞ்சி போச்சு, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு இதை வச்சு ஜோம் பண்ணுங்க, வியாதியெல்லாம் குணமாயிடும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு வல்லமையானது அந்த குளம். அந்த இடத்திலே ஜனங்கள் வந்து வியாதி சொத்தமாயி குணப்பட்டு போனார்கள். அங்கு ஒரு மனுஷன் 38 வருஷமாய் வியாதி உள்ள ஒரு மனுஷன் அந்த குளத்தின் அருகே உட்கார்ந்து கிடக்கிறான். யாராவது கலக்குவார்களா? யாராவது என்னை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்திலே விடுவார்களா? என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லையே. நான் தனிமையா உட்கார்ந்து கிடக்கிறேன். 38 வருஷம். யோசித்து பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 38 வருஷம். அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? காத்து கிடந்த மனுஷன். எனக்கு பிரியமானவர்களே, அவன் ஏன் காத்திருக்கணும்? யோசித்து பாருங்க, அவன் ஏன் காத்திருக்கணும்? ஒன்னே ஒன்றுதான் எனக்கு பட்டுச்சு மனசுல. அவனுக்குள் காணப்பட்ட விசுவாசம், பெரிய விசுவாசம். என்றைக்காவது ஒரு நாள் என் கஷ்டத்துக்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வேதனைக்கு ஒரு முடிவை என் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளை காலையில் 6:30 மணிக்கு 6:45 இங்க வரணும் சர்ச்சுக்கு. ஆனா கூட இன்னைக்கு இத்தனை பேர் குழுமி இருக்கீங்க. ஏன் வந்திருக்கீங்க? ஆதங்கத்தோடு கூட. ஐயோ, இந்த 3 நாட்கள், இந்த லெந்து காலத்திலே ஆவலோடு கூட, கர்த்தர் என்னிடத்துல பேச மாட்டாரா? எனக்கு தோவன்றை செய்ய மாட்டாரா? என் சூழ்நிலை மாறாதா? எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் நீங்காதா? என் வியாதியின் கொடுமை, அலகழைக்கும் பிசாசு அகன்று போகாதா? அந்த மனுஷ மாதிரிதான் நமக்கும்.
கர்த்தர் சொல்றார், நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு நாட்கள் காத்திருக்கோமோ அத்தனை களவு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. ஆமென். நான் சோர்ந்து போறதே கிடையாது என் வாழ்க்கையில. ஏன் இப்படி நடந்தது என் வாழ்க்கையில? எல்லாரும் இல்லை, நான் தனிமரமா நிக்கிறேன். எதற்கு ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்டதும் கிடையாது. கேள்வி கேட்க உரிமையும் இல்லை. ஆனா ஆண்டவர்கிட்ட அதுக்கு மாறாய் இரவும் பகலுமா உட்கார்ந்து அழுவேன். ஒரு மாதத்திற்கு எனக்கு 3 லட்சம் ரூபாய் தேவை. நான் செங்கல்பட்டில் மலையடிவாரத்தில் என்னுடைய கணவர் டாக்டர் ஜான் சாலமோன் 55 வீடு கட்டி கொடுத்துருக்கார் லெப்பர்ஸ்க்கு. ஆரோனுக்கெல்லாம் தெரியும். 85 பேரை காப்பாத்துறேன் இன்னைக்கு. என் கணவர் மரித்து போன பிறகும் FCR கூட எடுத்துட்டாங்க, எனக்கு இல்லை. ஆனாலும் கூட 85 பேரை ஒவ்வொரு மாதமும் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்திலே, ஆண்டவரே என் கணவர் இருந்த மாதிரியே நான் செய்யணும். அத்தனை பேருக்கு நிறைய பேர் சம்பளம் கொடுக்கணும், மிரக்கல் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். கர்த்தர்கிட்ட போய் அழுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரம் தான் அந்த கவலை. அந்த கண்ணீரின் நேரத்தில் தான் அந்த கவலையை ஆண்டவர் பாதத்தில் கொட்டுவேன். கரெக்டா நான் இருக்கிறது வாடகை வீடு. எங்க வீட்டுக்காரி எனக்கு வீடை கூட கட்டி கொடுக்கல, லெப்பர்ஸ்க்கு கட்டி கொடுத்தாரு. நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்படலைங்க. ஊரில் உலகத்தில் அத்தனை வீடு என் வீடு தான். மாடலாக வீட்டில் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொந்தமானவங்களுக்கு ஒரே வீடு, எனக்கு எல்லா வீடும் இருக்கு. சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அதுல நான் கவலைப்படல. ஏன்? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி என் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீருக்கு பதில் செய்து விதவைகளை நேசிக்கிற கர்த்தர், பிரத்யேகமாய் விதவைகளுக்கு அற்புதம் செய்கிற கர்த்தர் என்ன ஒரு நாள் கூட கைவிடலங்க. ஒரு மாசம் கூட கைவிடல. மாசம் ஆரம்பத்துக்குள்ளேயே என் தேவைகளை என் கர்த்தர் சாதிப்பார். இன்னைக்கு நான் சாட்சியா பீடத்தில் சொல்றேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட போட்டுடுங்க, எல்லாத்தையும் சாஷ்டாங்கமா விழுந்துருங்க. அவர் இல்லாம ஒண்ணுமே நமக்கு நடக்கவே நடக்காது. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். 3 பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். 10 ரூபாய் என்கிட்ட கிடையாது. ஆனா கல்யாணத்தை ஜாமுன்னு நடத்துவேன். இன்னைக்கு சொல்றேன், நடத்துவேன். கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நம்ம அப்படிதாங்க இருக்கணும் அந்த விசுவாசத்துல. அந்த மனுஷன் கடந்தா 38 வருஷமா, ஏன் என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தோடு தான் அங்க காத்திருந்தா. இல்லை யாருன்னா விட்டு யாருன்னா கூட எவ்வளோ நாள் காத்திருந்தேன், என்னால் முடியல, என்னை தூக்கின் போய் எங்கெல்லாம் போட்டுருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம், செத்து போயிருக்கலாம். ஆனா காத்து கொண்டிருந்தான். அந்த இடத்திலேயே, அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உட்கார்ந்திருந்தவர்களில் 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் படுத்திருந்தான். படுத்திருந்த இவனை இயேசு கண்டு, ஆமென், படுத்திருந்த இவனை இயேசு கண்டு, எங்கேயுமே இல்லாதவைகளை இருக்கும்படியாய் அழைக்கின்ற தேவன். எங்க இல்லையோ அங்கதான் கர்த்தர் இருப்பார். யார் இல்லைன்றாங்களோ அந்த இல்லாத இடத்துல கர்த்தர் இருப்பார். இல்லாதவங்களுக்கு நிச்சயமாய் உதவி ஆண்டவர் செய்வார். ஐயோ யார் இல்லையே, நான் அனாதையா போயிட்டேனே, ஐயோ என் வியாதி எனக்கு கொடுமை, இன்னைக்கு நான் தனிமரமா இருக்க, கஷ்டப்பட்டு நொறுக்கப்படுறேன். இங்க கீழே நான் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், ஐயர் அம்மாவை. வெரி ஸ்மார்ட் லேடி, அழகா இருக்காங்க. அவங்க இன்னும் எப்படி இருந்திருப்பாங்க நான் யோசித்து பார்க்க. 2 வருஷத்துக்கு முன்னால அவங்கள பார்த்த உடனே என் மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. அவங்ககிட்ட உடனே ஒன்று சொன்னேன், செத்து போக வேண்டிய நானே உயிரோடு இருக்கம்மா,
உங்களையாமா கர்த்தர் காப்பாற்ற மாட்டார், காப்பாற்றுவார்மா. நீங்க பாருங்கம்மா, ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. அந்த விசுவாசம் தான் நமக்கு. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு எதுக்கு அந்த ஜீவனை வச்சிருக்காரு கர்த்தர்? ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட. அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கு, அற்புதம் இருக்கு. ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மளாம் நினைப்ப முடிஞ்சிருச்சு எல்லாண்டு. ஆனால் முடிந்தவை எவையுமே கிடையாதுங்க. முடிந்ததை துவக்குகிற தேவன். சாராளுக்குள் இருக்கிற ஸ்திரீகளுக்குள் இருக்கிற வழிபாடு நின்று போயிற்று. அந்த வழிபாடு நின்ற பிறகே குழந்தைய கொடுத்தாரு. அல்லேலூயா. எவ்வளவு டாப்புங்க ஆண்டவர், எவ்வளவு டாப்பு. அதுக்கு பிறகு குழந்தை கிடைக்குமா? சான்ஸே இல்லை. 90 வயசுல, அவ்வளோ பெரிய வயசுல. இதெல்லாம் நம்மளுக்கு பாடுங்க வேதத்துல. அத்தனை பெரிய வயசுல ஒரு குழந்தை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. எவ்வளவு காலங்கள் கடந்தாலும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எவ்வளவு நாட்கள் ஆனாலும், நம்முடைய பொறுமை கர்த்தருக்குள் காத்திருக்கும் காத்திருப்பு நிச்சயமாய் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்பதிலே எவ்வளவேனும் சந்தேகமே இல்லை. பிரியமானவளே, இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, முதல் பார்க்கிறார், இரண்டாவது அறிந்து அவனை நோக்கி என்ன கேட்கிறாரு? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொஸ்தமாகணுமாப்பா, நான் உன்னை குணப்படுத்தணுமாப்பா, நீ விரும்புறியா? விருப்பம் இல்லாத கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு அற்புதத்துக்கு முன்னாலேயும் ஜெபம் வரும். பிதாவை நோக்கி ஜெபிப்பார். ஜெபிச்ச பிறகுதான் அற்புதம். எனக்கு பிரியமானவளே, கேட்பார். நமக்கு இஷ்டம் இருந்தா தான் செய்வார். நமக்கு விருப்பம் இல்லைன்னா செய்ய அவருக்கு இல்லை. கேட்கிறார் அவனை பார்த்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்படி யாரு நம்மளை கேட்பாங்களா? சொல்லுங்க. உனக்கு ஏன்னா வேணுமான்னு கேட்பாங்களா? நான் ஏன்னா உனக்கு செய்யணுமான்னு கேட்பாங்களா? உனக்கு ஏன்னா தேவையான்னு கேட்பாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை தவிர யாருமே கேட்க மாட்டாருங்க. அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டவரை கெட்டியமா பிடிச்சுக்கணும், விடக்கூடாது. பிடிச்சுக்கணும், விடவே கூடாது. அந்த விசுவாசம், நம்பிக்கை அற்று போகவே கூடாது. நாட்கள் ஆக ஆக அதிகப்படுத்தணும், குறைவாக கூடாது, குறைவாக கூடாது. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னாலேயே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நான் போக ட்ரை பண்றப்பா, நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் முந்திக்கிறான். என்னால முடியலப்பா, எஸ்ஸப்பா முடியல. முடியாதுன்னு ஒன்றும் நினைக்காதீங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனால் எல்லாம் கூடும். முடியாதென்று எதுவும் கிடையாதே, என் இயேசுவால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று தள்ளந்து போகாதே, முடியாதென்று எதுவும் கிடையாதே, என் இயேசுவால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. ஆமென். முடியாதுன்னு நினைக்காதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ நம்பினால் எல்லாமாகும், எல்லாமாகும், எல்லாமாகும். இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? இயேசு அந்த வியாதியஸ்தனை நோக்கி
சொல்றார், ஏன்பா நீ கஷ்டப்படுற? யாரும் இல்லை, நீ ஏன் கஷ்டப்படுற? உன்னோடு கூட இருக்கின்ற தெய்வம் நான் இருக்கிறேன். உன் பட்சத்தில் நான் இருக்கேன். உன் கூடவே நான் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை. அல்லேலூயா. சில சமயத்தில் பேய் ஓட்டிட்டு நான் வருவேன். பயங்கரமான பிசாசுங்க, 9 பேய் 10 பேய் நிறைய பேய்ங்க. அந்த மாதிரி பேய்ங்களை பல ஊர்களுக்கு போகும்பொழுது பேயை ஓட்டிட்டு வந்துட்டா வீட்டில் படுக்கும் பொழுது அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். சமீபத்தில் ஒரு பொண்ணுக்கு ஜெபம் பண்ண வீட்டுக்கு வந்தது. அந்த பொண்ணு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண. அந்த பொண்ணு தூங்குறதே கிடையாது. என் வீட்டில் கொண்டு வந்து ஜெபம் பண்ண சார், ஜெபம் பண்ண. அந்த பொண்ணு அன்னைக்கு நல்லா தூங்கிடுச்சு. கொரட்டை விட்டு தூங்குது. இத்தனை நாள் தூங்கவே இல்லைன்னு, எத்தனையோ காலமா தூங்கல, நல்லா தூங்கிடுச்சு. அது தூங்கிடுச்சு. நான் ரூம்ல போய் படுத்த பார்த்தீங்களா, எனக்கு தூக்கமே வரல. டிஸ்டர்பன்ஸ். என்னடா இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தூக்கமே வர. கண்ணை திறந்தா என் முன்னால ஒண்ணு நிக்குது. அதுவும் ஃப்ரண்ட்டை காட்டல, பேக்கு. அதனுடைய பின்பாகம் நல்ல தொடைக்கு கீழே பெரிய முடி, நீளமான முடி. அடைய பேக்கை காட்டி நிக்குது. அடைச்சி நாயே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு, சிப்பா பிசாச, என்னைய டிஸ்டர்ப் பண்ண வந்த, ஓடு வெளியே போ, கெட் அவுட், அப்பாலே போ சாத்தானே. நம்மளுக்கு தான் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு. வாயை திறந்து ஆண்டவரே அதான சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. ஒட்டான ஓடி போயிடுச்சு. இல்லவே இல்லை. அதுக்கு பிறகு தூங்கிட்டேன். ஆமென். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மளை பண்ண முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்க பிள்ளைங்களை மாத்திரம் நான் சொல்றேன். ஆண்டவர் விட்டு விலகி இப்படி அப்படி இருக்கவங்களுக்கு சொல்லலை. கர்த்தருக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு எந்த பயமும் வரவே வராது. இயேசு அவனை நோக்கி. ஆமென். இதே மார்க்கில் பார்க்குறோம். ஒரு பெண்ணை பார்க்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் ஒரு பெண்ணை பார்க்குறோம். அந்த பெண்ணை 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அதில் அந்த வசனம் நல்லா இருக்கும் ரொம்ப. அந்த 26ஆம் வசனம், மார்க் 5:26. ஆமென் ஆமென். அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கணுங்க. ரொம்ப பிடிச்சமான அந்த வரி. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அவ போய் பார்த்திருக்கா பல வைத்தியங்களை. அலோபதி, நேச்சுரோபதி, சித்தா, யுனானி, ஆங்கில மருந்து, தமிழ் மருந்து, எல்லா மருந்தையும் ட்ரை பண்ணிட்டான். எதுலேயுமே அவளுக்கு குணமாகல. மனுஷங்க எல்லாத்தையும் பார்த்த பிறகு தானே இயேசுகிட்ட வருவாங்க. முன்னாலே ஆண்டவர்கிட்ட வரணும்னு யாருக்கு விருப்பம் வராது. எங்கெங்கோ ஓடுவாங்க, எதுக்கோ ஓடுவாங்க, சுகம் கிடைக்கணும். எங்கேயும் ஒன்றும் நடக்காது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? இயேசு இடத்துல வந்துடுவாங்க. அவருக்கு தான் முடிவு, அங்கே தான் சுகம். உண்மையிலே அங்கே தான் சுகம். வந்துட்டு இந்த பெண் என்ன பண்ணுறா? ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் பின்னாக வந்து அவருடைய வஸ்திர தொங்கலை தொடர. இமீடியட் கியூர். அப்படி சுகத்தை பெற்றுக்கொள்றா இந்த பெண். ரொம்ப சீக்கிரமா, தொட்டவுடனே, அவருக்கே தெரியாம. இன்னைக்கு ஆண்டவருக்கே தெரியாம நம்ம சுகம் பெற்றுக்கலாம், தெரியுங்களா? அந்த விசுவாசம் அது இருக்கும் பொழுது எல்லாமே கர்த்தர் நம்மளுக்கு குணப்படுத்திடுவார், எல்லாத்தையும் செஞ்சிருவாருங்க. ஆமென். அந்த பெண்ணுக்கு வஸ்திரத்தவங்களை தொட்டு சுகத்தை கொடுத்தாருன்னா நம்மளுக்கு தரமாட்டாரா என்ன? எல்லாரும் ஒண்ணுதான் அவருக்கு. ஒரே கண்ணில் தான் அவர் எல்லாரையும் பார்க்குறாரு. ஆமா. இயேசு அவனை நோக்கி, யார? 38 வருஷமா இருந்தவனை நோக்கி, எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். Take up your bed and walk
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென், ஆமென். ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், பாவி என் ஆன்ம நோயின்று தீரும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், பாவி என் ஆன்ம நோயின்று தீரும். ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் துணை எனக்குண்டு. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் துணை எனக்குண்டு. அவர் சாயலாகவே அவர் என்னை படைத்தார், அவர் சாயலாகவே அவர் என்னை படைத்தார். ஆதலால் பயமில்லை. ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், பாவி என் ஆன்ம நோயின்று தீரும். ஆமென். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும், சுகம் ஆகுங்க. ஒரே ஒரு வார்த்தை, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி, எத்தனை வருஷம்? 38 வருஷம். 38 வருஷம். ஒரே அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. அவர் எதையும் சொல்ல வார்த்தையில சுகப்படுத்துவார். தொட்டும் சுகப்படுத்துவார், தொடாமலும் சுகப்படுத்துவார், பாடையை தொட்டு சுகப்படுத்துவார், வாயில வார்த்தையை சொல்லி லாசருவை வெளியவான்னு சொல்லி சுகப்படுத்துவார். பல வகையிலே கர்த்தர் சுகப்படுத்துவார் ஆண்டவர். அவருக்கு எதனாலும் அவருக்கு அந்த நேரம் எது இதோ அதை வைத்து சேரை உண்டாக்கி கண்களிலே பூசி சீலவாம் குளத்தில், அது மருந்த சீலவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு சொல்வார். சுகம் பல விதத்திலே கொடுப்பார் ஆண்டவர். பல நாட்கள் ஜபிக்கப்பட்ட பிறகு சுகம் தருவார். வியாதியில பல வகை உண்டுங்க. சில வேளையில வியாதி நம்மளுடைய கனவீனம், தகாததை சாப்பிட்றது, தகாததை செய்வது, வேசித்தனம், விபச்சாரம், சிகரெட்டு, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் பொழுது வியாதி வரும். அது மாத்திரமல்ல, அபாத்திரமாய் திருவிருந்திலே பங்கு கொண்டால் நிச்சயமாய் வியாதி வரும். திருவிருந்தில் பங்கு கொள்றதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, தகுதி உண்டு. அந்த தகுதிக்குட்பட்டு திருவிருந்திலே பங்கு கொள்ளணும். அடுத்தது, தேவநாமம் மகிமைப்படும்படியாய் வியாதி வரும். வியாதி வரும். கேட்பான்ல, இவ்வளோ பக்தியாகிறாங்க இவங்க, இவ்வளோ ஆண்டவரே ஆண்டவரேன்றாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, இவங்களுக்கு ஏன் இந்த கொடுமையான வியாதி வந்தது கேள்வி கேட்கிறோம்ல, அவங்களுக்கு தான் வரும். ஏன் தெரியுமா? தேவநாமம் மகிமைப்படும்படியாய். நல்லவங்களுக்கு வியாதி வந்ததுன்னா அது கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் வியாதி வரும்படி அலோ பண்ணுவார். கர்த்தரே விட்டு கொடுப்பார். யோபுக்கு சோதனை வந்தது, யோபுக்கு வியாதி வந்தது, எல்லாமே வந்தது. ஆண்டவர் அனுமதி கொடுத்தார், வரட்டும் என்று வந்தது. அதுபோலதான் இன்றைக்கு லாசருவின் மரணம் பார்க்கும்போது தேவநாம மகிமைப்படும்படியாய் லாசரு மரித்தான். என கருமையான பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பு இயேசு அவனை கண்டு, யோவான் 5:14 முதல்ல சொன்ன வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் பாவம் செய்த மவனே, உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன்.
ஆமா, அதான் அர்த்தம். அண்டர்ஸ்டுட், அதான் அர்த்தம். பாவம் செய்யாதே, குணப்படுத்திட்ட. 38 வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்களா? அவனை குணப்படுத்த அவ்வளோ நாள் பனிஷ்மெண்ட். ஆண்டவர் சட்டன் எதையும் கொடுத்துட மாட்டார், தண்டனை. அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவனை புரிய வச்சார். அதான் அர்த்தம். அவன் விசுவாசம் வேற, ஆனா கர்த்தர் கொடுத்தது பனிஷ்மெண்ட். அந்த 38 வருஷமா காயப்பட்டார். அதற்கு பிறகு அந்த குளத்தின் அருகே கடந்து வந்தார். இயேசு அவனை கண்டு அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமடைந்தா என்று சொன்னார். ஆமென். ஆனா அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கிஃப்டையும் வச்சிருந்தார். சூப்பர் கிஃப்ட். அது என்ன தெரியுங்களா? மற்ற மனுஷங்களுக்கெல்லாம் தேவதூதன் வந்து தண்ணியை கலக்கணும். ஆனா இந்த 38 வருஷம் காத்திருந்த மனுஷனுக்கு இயேசுவே கடந்து வந்தார். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வியாதிக்கு முடிவில்லையே, இந்த வேதனைக்கு முடிவில்லையே. இன்னும் அவர் கண்ணுக்கு படலையா? இன்னும் அவரை என்னை நோக்கி பார்க்கலையா? இன்னும் எனக்கு முடியலையே என் பிரச்சனை. அவரே வருவாருங்க, அவரே வருவார், அவரே வருவார். உங்க வீட்டுக்கு வருவார், நீங்க இருக்கிற பக்கத்துல வருவார், நீங்க தூங்கும் போது வருவார், உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவே வந்து அவரே அந்த மனுஷனை கேள்வி கேட்டு அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை வைத்து அவனுக்கு சுகப்படுத்தினது மட்டுமல்ல, ஒரு வார்னிங் கொடுத்தார், ஒரு எச்சரிப்பு. அதிக கேடொன்றும் வராதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாத. இதே தான் நம்மளுக்கும். இன்னைக்கு பாவம் செய்துகிட்டே இருக்கோம். இந்த லெந்து காலம் ஏதோ ஒன்று ஒழிச்சு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். வேணாம், எது விட முடியலையோ அதை விட்டுருணுங்க. விட முடியாததை விடுறதுக்கு தான் லெந்து காலம். இந்த கொடுக்கப்பட்ட நாட்கள் அது ஆண்டவருக்காக விட்டுறணும். ஆண்டவருக்கு பிரியமல்லாதது ஆண்டவருக்காக நாம் விட்டுறணும். மற்றதை வெறுக்கிறதை காட்டிலும் நம்ம சுயத்தை வெறுக்கும் பொழுது, நமக்குள் இருக்கும் காரியங்களை வெறுக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நமக்கு கருணை பாராட்டுவார். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு, நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு என் செய்தியை நான் முடிக்கிறேன். நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு லண்டன்லேருந்து ஒரு கால். லண்டன்லேருந்து ராணி சிகாமணி ஆண்டியினுடைய சிஸ்டர் வந்திருக்காங்க. இங்கே நாளைக்கு ஈவினிங் அவங்க இடத்துல பேச போகிறேன். ராணி ஆண்டிக்கு தெரியும் அது யார். அங்கே லண்டன்லேருந்து எனக்கு ஒரு கால். சிஸ்டர் சாந்தி, நீங்கள் உடனடியாக புறப்பட்டு ஸ்ரீலங்கா வரணும். நான் சொன்னேன், அப்படியா? இல்லை, நாங்கள்லாம் டிக்கெட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்துருங்க, கூட வரவங்களுக்கு கூட டிக்கெட், நீங்கள் வாங்க. நீங்கள் உடனே டிக்கெட் போட்டாங்க 2 பேருக்கு, எனக்கும் என் ஆண்ட்ரூ, என் சின்ன மகன், அவனுக்கும். நாங்கள் 2 பேரும் ஸ்ரீலங்கா. பெரிய ஸ்டார் ஹோட்டல் எங்களை தங்க வச்சாங்க. போய் தங்கிட்டோம். ராத்திரி நல்லா தூங்கணும். அடுத்த நாள் காலையில் சூப்பர் சாப்பாடு, நல்ல சாப்பாடு. அந்த ஸ்டார் ஹோட்டலில் சுட கொண்டு வந்து வைக்கிறாங்க. கூடையில் வைக்கிறாங்க. கூடையா அழகாக வந்து இறங்குச்சு சாப்பாடு. நல்ல பொரிச்ச மீன், நல்ல வாசம். என்ன பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம். அவங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னா, ஒரு அம்மா லண்டன்லேருந்து ஸ்ரீலங்கா வந்தாங்க. அவங்கள எனக்கு தெரியும். அவங்க ஒரு டாக்டர் தெரியும். அவங்களுக்கு பெரிய வியாதி வந்து டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு அவங்க மரிச்சு போயிடுவாங்க, செத்துருவாங்க. நாட்கள் குறிக்கப்பட்டாயிற்று. காஃபின் பாக்ஸ் ரெடி பண்ணுங்க, கல்லறையில் குழி ரெடி பண்ணுங்க, எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. அவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் உண்டு, செத்துருவாங்க, தூக்கிட்டு போயிடுங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வந்து பெரிய அவங்களுடைய மகன் ஓப்ராய் ஹோட்டல், அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் பெரிய ஹோட்டல், அதில் மேனேஜர். ஹோட்டலில் கொண்டு வந்து அந்த ஆண்டியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க.
கூட பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரையும் விலை கொடுத்து வச்சு கவனிக்கிறாங்க அந்த அம்மாவை. அவங்களுக்கு ஜெபம் பண்ண தான் என்னை கூப்பிட்டாங்க. நான் போனோம். நான் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அங்கே அந்த ஹோட்டலில் அந்த மீன் பொரியல் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய இருந்துச்சு. அதை விட்டு வர எனக்கு மனசில் என்னைக்கு தான் நம்ம புத்தி போகுமா? போகாதில்ல. ஐயோ அதை எப்படி வேஸ்ட் பண்ணுறது அப்படியே பார்த்துன்னு இருந்தானா என் பையன்ல, ஏமா பார்க்குறீங்க, அவன்கிட்ட ஒரு கண்டெய்னர் கேளுங்க, அதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாமா அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ண, ஆமாட்டா இதை விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் வாங்கி அதுக்குள்ளே எல்லா பொரிச்ச மீனையும் போட்டு எல்லாம் மூடி என் பேக்குள்ள வச்சுக்கினேன். பேக்குள்ள வச்சுன்னு கிளம்பிட்டேன். பாருங்க, அங்கேயே வச்சுட்டு கூட எங்கன்னா வந்திருக்கலாம். ரூமில் பேக்குள்ள போட்டேன். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. பேக்குள்ள போட்டுக்கின்னு அந்த ஆண்டியை பார்க்க போகிறேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு முந்தின நாள் விடிய கால சீ ஷோர் பக்கத்தில் அங்கே அந்த கடலுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறேன். ஆண்டவரே, அலைகளை நிறுத்தின கர்த்தாவே, அலைகள் மேல் நடந்து வந்த தெய்வமே, அதிசயத்தை செய்கிறவரே, அந்த அம்மாவுக்கு அற்புதத்தை செய்யும். நான் போடுறேன். நான் வெறும்பேன், ஒன்றும் இல்லாத பாத்திரம். நான் வெறுமேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் உம்மாலோகம் உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். விடிய காலம் 4 மணிக்கு எழுச்சி ஜோம் பண்ணி தான் இதெல்லாம் நடக்குது. பண்ணிட்டு நான் போகிறேன். அந்த ஹோட்டலுக்குள்ளே அழகு ரூம். அந்த ரூமில் அழகாக வெள்ளை பெட்டில் படுத்துருக்காங்க அந்த அம்மா. நான் உள்ளே போகிறேன். தலைவிரி கோலம். அந்த அம்மா அப்படியே பொசஸ்டு, பயங்கரமாக இருக்காங்க. பார்க்கவே சைக்கிள் அவங்கள மாதிரியே இல்லை. உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்னை பார்க்கவே முடியல, அவங்களால பேச முடியல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த நேரத்தில் கிட்ட போனேன். கிட்ட போயிட்டு, ஆண்டி என்ன தெரியுதா? கண்ணே தெரியாத மாதிரி பார்த்தாங்க. ஒன்றுமே பேசலை. உடனே சொன்ன, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து நான் கொண்டு போயிருந்தேன். ப்ரேயர் ஆயில் நல்லா ஜபம் பண்ணி அந்த ஆயிலை 2 சொட்டு ஊற்றி அவங்க வாயை 2 பேரை பிடிச்சி துறக்க வச்சு சொட்டு சொட்டா அந்த தண்ணியை ஊற்றுனேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவ்வளோதான். அந்த தண்ணியை முதல்ல உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அதற்கு பிறகு அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்க ஆரம்பிச்ச உடனே நான் திறக்க, நான் சொல்றேன், எப்பத்தா என்கிறேன் திறக்கப்படுவதாக, எப்பத்தா என்கிறேன் திறக்கப்படுவதா. நான் திறக்கப்பட்டுருச்சு. திறந்துட்டாங்க. திறந்தவொடனே என்ன சொன்ன, சாந்தி அப்படின்னாங்க. ஓ, ஆண்டிக்கு அடையாளம் புரிஞ்சு போச்சு, வந்துருச்சு அடையாளம். அப்படி, ஆண்டி தெரியுதா என்ன? நீ எப்படி வந்தேன்னாங்க. கர்த்தர் அம்சாரு வந்தேன், அவ்வளோதான். ஜெபம் பண்ணலாமா ஆண்டி? மறுபடியும் தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி, நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டி ஜெபம் பண்ணுறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன் ஆண்டி, நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அந்த தண்ணியை கொடுத்து குடு 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 குடுன்னு குடிச்சாங்க. குடிச்ச பிறகு என்ன சொன்னாங்க தெரியுமா? சாந்தி, என் காதில் ஆடிபிள் வாய்ஸ் ஒன்று கேட்குது. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஆண்டி, என்ன சத்தம் கேட்குது சொல்லுங்க, என்ன சத்தம் கேட்குது சொல்றாங்க. என்ன தெரியுமா? சத்தம் போட்டு அந்த அறையை தூக்கி, டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக். இதே வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட நட. உடனே நான் சொன்னேன், ஆண்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவரே சொல்லிட்டாரு, இனிமே நான் என்னத்துக்கு வேஸ்ட்டு. பெரியவரே சொல்லிட்டார் ஆண்டி, அவருடைய ஊழியக்காரி நான், இனிமே உங்கள் வேலை தான், நீங்கள் உங்கள் படுக்கை எடுத்துக்கிட்டு நடக்கணும். இனிமே உங்கள் வேலை ஆண்டி, நீங்கள் புறப்பட்டு போகணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு உயிரை கொடுத்துட்டார். அவங்களுக்கு என்ன வயசு தெரியுங்களா? 85 வயசு, 85 இயர்ஸ். சொல்லிட்டு, ஆண்டி நான் இன்னைக்கு ராத்திரி புறப்படுறேன் ஊருக்கு, நான் போயிடுவேன், நல்ல ரிசல்ட் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டீங்க எல்லாம். உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா அந்த ஆண்டி? அப்படி எழுந்துச்சு இதை சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நிமிஷம், சாந்தி ஐ வாண்ட் ஃப்ரைட் ஃபிஷ், ஐ வாண்ட். அவங்க மக வந்து ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறாரு. அந்த ஹோட்டலில் போய் நான் தான் சொன்னா கூட மீன் எடுத்து பொரிச்சு கிரிச்சு வரத்துக்கு லேட் ஆகும். உடனே நான் எனக்கு பாருங்க, ஏன் பேக்கில் இருக்குது
ஃப்ரைட் ஃபிஷ். உடனே சொன்னோம், ஐயோ எங்கேயும் போகாதீங்க, வேணாம். கர்த்தர் அதுக்காக தான் பேக்கில் போட்டார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், எதை என்ன இடத்துல எப்படி செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்து பொரிச்ச மீன் எடுத்தாங்க, கொடுத்துட்டு ஆண்டி சாப்பிடுங்க. 2 முழு துண்டு சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. 2 துண்டு அழகாக சாப்பிட்டாங்க. மிச்சம் எனக்கு இருந்ததுன்னு வைங்க, இல்லாமல் போல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவையை அறிந்த கர்த்தர், நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அல்லேலூயா. அவங்க அந்த மீனை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நான் ராத்திரி நானும் என் மகனும் பிரயாணப்பட்டு வந்து சேர்ந்துட்டோம். அந்த அம்மா 3 நாள் வாக்கர் வச்சு நடந்து அதுக்கு பிறகு 1 வாரத்திற்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போய், மகன் வீட்டுக்கு போய் அவங்க பேரனுடைய பர்த்டே கேக் கட் பண்ணி தனியாக அவங்கள பிளெயின் ஏற்றி விட்டு தனியாக புறப்பட்டு லண்டனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. லண்டனுக்கு போயிட்டாங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதர். எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஆமென். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே என்னோடு கூட பேசியிருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு அற்புதத்தை செய்தவர், அந்த அம்மாவுக்கு அதிசயத்தை செய்தவர் எனக்கு செய்ய மாட்டீரா? எல்லோருக்கும் செய்கிற கர்த்தர். அவர் பட்சபாதம் உடையவர் அல்ல. அப்போஸ்தலர் 10:34 எல்லோரையும் ஒன்று போல் நேசிக்கிற கர்த்தர். அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். ஆண்டவரே, இந்த நாளிலே என் வியாதிக்கு ஒரு முடிவை உருவாக்கும். நான் யாரையும் தொட போறதில்லை, நான் சொல்லதான் போறேன், அவ்வளவுதான். ஊழியக்காரர்கள் கொடுத்த வல்லமை அவ்வளவுதான். கர்த்தரால் தான் எல்லாம் முடியும், என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆகையினால் எல்லோரும் கண்களை மூடுங்க. இந்த 2வது நாள் கூட்டத்திலே கர்த்தாவே என்னை அர்ப்பணம் செய்கிறேன், என்னை படைக்கிறேன். முதல்ல நீங்க சொல்லுங்க, வியாதிக்கு முடிவு தெரியுங்களா? மீட்பு. முதல்ல மீட்பு. அதிக கேடு ஒன்றும் வராதபடி பாவத்தை மூடி போட்டுட்டோம்னா, ஏதோ ஒன்று ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கிறத விட்டுட்டோம்னா, ஒருவேளை அதனால பிரச்சனை இருந்திருக்கும், அதனால வியாதி நீடித்து கொண்டிருக்கும். அதை விட்டு விடும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று கேளுங்க. முதலாவது மீட்டுக் கொள்வார் கர்த்தர் நம்மை. அடுத்ததாக மீட்பின் அனுபவத்துக்குள்ள வந்த எனக்கு குணப்படுத்தும் அப்பா. என் வீட்டிலே இந்த கஷ்டம், என் வீட்டிலே இந்த வேதனை, என் வீட்டிலே இந்த நெருக்கம், எனக்குள் இந்த வியாதி, பிசாசின் போராட்டம், பில்லி சூனிய கட்டு, மந்திர தந்திர சக்தி நொறுக்குதப்பா, நொறுக்குது. என்னால தாங்க முடியல. எனக்கு மனமிறங்கும் தேவன் அவர். வாய்களை திறந்து சொல்லுங்க, மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும், இந்த காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வையும். உம்மாலே கூடாதது ஒன்றும் இல்லை. வசனத்தை கேட்டுட்டு போறீங்க, இந்த வசனத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு 38 வருஷம், உங்களுக்கு எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. ஆனால் எத்தனை வருஷமானாலும், கால தாமதமானாலும், இன்றைக்கு என் தேவன் உங்களுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி வந்தீங்கல்ல, உங்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் தலைகள் நிமிரும், உங்களை கனவீனப்படுத்த மாட்டார். உங்களை கனப்படுத்துகிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவரால் எல்லாம் ஆக்கும். ஆமென். கர்த்தாவே, எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை கைவிடாது கர்த்தாவே. இந்த 38 வருஷமா காத்த இந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்திரே, அதிசயத்தை செய்திரே. ஆண்டவரே, அதே தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். தம்முடைய பிள்ளைகள் பட்சத்திலே போய் அவர்களை முதலாவது மீட்டுக் கொண்டு, அடுத்ததாக அவர்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அற்புதத்தை செய்யும். அதை உம்முடைய நாம மகிமைக்காய், கர்த்தருடைய நாம மகிமைக்காய், கர்த்தருடைய நாம மகிமைக்காய் மட்டும் செய்யும். Power in the name of Jesus. Power in the name of Jesus. வல்லமை
இந்த இடத்துல கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். நீர் உதவி செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த டிவியிலே இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இந்த வசனம் கிரியை செய்யட்டும், சுகப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். உம்முடைய வல்லமை அவர்களுக்குள் கடந்து செல்லட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே செபித்து ஜெயம் எடுத்துக் கொள்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான நாளில் நம்மளுடைய ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு அருமையான அக்கா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் உள்ளத்தின் ஆழத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விசை அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாளை காலை ஆராதனையில் நம்மோடு கூட அவனுடைய வார்த்தை செய்தி சொல்லுவாங்க. சரியாக 7:30 மணிக்கு நம்ம ப்ரொசெஷன் ஆரம்பித்தோம்னா 8:30 மணிக்கு வந்து சேருவோம். தயவுசெய்து நேரத்தை கடைப்பிடிங்க. அதே போல் ஒழுங்கை கடைப்பிடிங்க. கூடிய மட்டும் நான் அறிவித்தது போல் முடிந்த அளவுக்கு இட்ஸ் நாட் கம்பல்சரி. அதுக்காக நீங்கள் கடன் வாங்கியதும் கொண்டு வர வேண்டாம். முடிஞ்சால் உங்களிடத்தில் வெள்ளை ஆடை இருந்தால் நீங்கள் அணிந்து வாருங்கள். இட்ஸ் நாட் கம்பல்சரி. மீண்டும் சொல்கிறேன், இருக்கு வேறு வேலையை வெட்டியே இல்லை, அதனால் அப்படி யோசிக்காதீங்க. முடிந்தால் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் வெள்ளை ஆடைகளை அணிந்து வருவது நல்லது. ஆகவே இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். நேரத்தை நீங்கள் கருதி நேரத்தோடு கூட வரும்படி உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை காலை ஆறுதல் முடிந்தால் தங்கச்சிமார் ஒரு 2 பாட்டு பாடி அக்கா அவர்கள் செய்தி கொடுப்பாங்க. கம்யூனியன் சர்வீஸருக்கு கொஞ்சம் நேரமாகும். ஆகவே செபித்துக் கொள்ளுங்கள். நேரத்தோடு கூட வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் பரிசுத்த வாரம். பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்கள் வருகிறார்கள். அதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். தெரிந்த நண்பர்கள், உறவினர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு இந்த நாளிலே மீண்டும் ஒரு விஷயக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே நம் நேரத்தை ஒதுக்கி நம்மிடத்தில் வந்து ஆண்டுடைய வார்த்தை சிறப்பாய் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றியுள்ளவனாய் நான் இருக்கின்றேன். இப்பொழுது அருமையான சகோதரிகள் ஒரு பாடலை பாடுவாங்க. பாடுகிற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை கொண்டு வந்திருக்கிறவர்கள் நாம் காணிக்கை செலுத்தும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையா
அதிகமாக நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தை கேட்க உம்மை பார்க்க வந்த எல்லாருடைய கரங்களில் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை மிக தெளிவாக சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தை திரும்ப வெறுமையாய் செல்லாது, அது அற்புதங்களை செய்துவிட்டு தான் செல்லும் அப்படின்னு. இன்றைக்கு தகப்பனே, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு அற்புதங்களை செய்யட்டும். கவலையோடும் கண்ணீரோடும் உடைந்த இருதயத்தோடும் அவமானத்தோடும் வியாதியோடும் கைவிடப்பட்ட நிலையில் யார் எங்களை தீற்றுவார்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிறப்பா, அந்த பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுக்கிறோம். நீர் மனதுருகுகிற தேவன். 38 வருஷம் வியாதியா இருக்க ஒரு மனுஷனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, நீ சுகமடைய வேண்டும் விரும்புகிறாயா என்று கேட்டு சுகத்தை கொடுத்த கடவுள், உம்மை பார்க்கும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை தாங்க. அன்றைக்கு உம்மை பார்க்கும்படியாய் வந்தது சகியை பார்த்து வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு சொன்னீங்கல்ல. இப்பொழுது ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. இது இரவு முழுதும் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல நித்திரை தாங்க, நல்ல சொப்பனங்களை நல்ல தரிசனங்களை பிள்ளைகள் பார்க்கட்டும். இப்போ நாங்கள் வீடுகளுக்கு போகிறோம், எங்களை சுகமாய் கொண்டு போய் சேரும். உமக்கு சித்தமானால் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தால் நாங்கள் நாளை காலையில் எழுந்து அப்பா உம்முடைய குருத்தொலை பவனியை நினைவு கூறும்படியாய் எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை தாரும். பிள்ளைகள் கொடுத்த பாரமான காணிக்கைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், ஆசீர்வதியும். இந்த நாளில் எங்களோடு கூட ஊழியத்தை நிறைவேற்ற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே தங்கியிருக்கிற நாட்கள் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை பலனை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முடிவுள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதல் சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் இன்று சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.